அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா அகாடமி கிருஷ்ணன். வெரி குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவு நைட்டு 11 மணிக்கு தான் நான் அப்லோட் பண்ணுறேன். என் மனசில் ஒரு விஷயம் தோணுச்சு. ஸோ அதனால தான். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ நம்ம 2 ஸ்கெடியூல் முடிஞ்சு இப்போ நம்ம 3வது ஸ்கெடியூல் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். உங்களை அப்படி இப்படின்னு கொஞ்சம் மைண்டு சேஞ்ச் பண்ணி இப்போ தான் வந்து அதாவது ஒரு 70% வந்து எல்லோரும் படிச்சுட்ருக்கீங்க. ஒரு 30 to 40% வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் அந்த ஆசிலேஷன்லேயே வந்து இருந்துட்டு கொஞ்சம் ஸ்கெடியூல் வந்து கொஞ்சம் பின்னாடி படிக்கிறீங்க, இல்லை இனிமேல் தான் படிக்க ஆரம்பிக்கலான் இருக்கேன் ஃபுல் ஃப்ளெஜ்டாக. ஆனால் ஸ்கெடியூல் 3 போயிடுச்சே சார், இப்போ நான் எப்படி ஆரம்பித்து எப்படி சார் நான் முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அந்த ஒரு தாட்டே வந்து உங்களை படிக்க விடாமல் பண்ணுதுங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ 3rd ஸ்கெடியூல் வந்துட்டோம். இப்போ நம்ம சாரை பின்னோக்கியே வரோம் அப்படின்னாலுமே அந்த ஒவ்வொரு ஸ்கெடியூலும் லென்த்தாக இருக்குது. நம்மளால் எல்லா ஸ்கெடியூலும் முடிச்சிட முடியுமான்னு 2 மாதம் தானே டைம் இருக்குது, எப்படி அப்படிங்கிற யோசனையிலே நீங்கள் அதே இடத்துல நின்றுட்டு யோசிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுது. உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் லைவ் நாளைக்கு நான் வைக்கிறேன். ஒரு லைவ் நாளைக்கு மார்னிங் நான் வந்து ஒரு 11 மணிக்கு ஒரு லைவ் செஷன் நான் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த லைவ் செஷன் வந்து நீங்கள் நாளைக்கு வந்து அட்டெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நாளைக்கு உங்களுக்கு அதுக்கான ஒரு தீர்வு நான் கொடுக்குறேன். அதாவது சார் நான் வந்து ஜூலை ஆகஸ்ட் இப்போ ஜூலை மாதம் 1ஆம் தேதி எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஐ திங்க் மண்டே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இன்றைக்கி என்ன கிழமை? வியாழக்கிழமை. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வெள்ளிக்கிழமையா? ஓகே, வெள்ளி சனி 2 நாள் நல்ல டைம் எடுத்துக்கங்க. சண்டேலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்க ஆரம்பிக்கணும். இந்த 2 நாள் கூட டைம் எடுத்துங்க. ஏன்னா நீங்கள் படிக்காமலாம் ஏனோ தானலாம் இல்லை. ஒன்று உங்கள் கமிட்மெண்ட்டோ, இல்லை வீட்டில் வந்து ஹெவி ஒர்க்கு, இல்லை உடம்பு சரியில்லாமல் இருந்து, இல்லை மைண்ட் அளவில் நீங்கள் இன்னும் வந்து அதுலேருந்து வெளியில் வராமல் இருக்கிறது, இல்லை இனிமேல் தான் நான் படிக்கலான்ட்டு இருக்கேன் சார், பட் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, இனிமேல் முடியுமான்னு ஒரு டவுட்டு, இது எல்லாத்துக்குமான ஒரு குழப்பம் இருக்குல்ல. இது எல்லாத்துக்கும் நான் தீர்வு நான் கொடுக்குறேன். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் எனக்காக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல நீங்கள் தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கணும். சார் நீங்கள் நாளைக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் சார். 2 மாதம் எனக்கு நான் எப்படி படித்தா நான் பாஸ் பண்ண முடியும், எது எப்போ நான் படிக்கணும் அப்படிங்கிறத நாளைக்கு நான் உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்குறேன். புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு ஓரலாக ஒரு ஐடியா நான் கொடுக்குறேன். நீங்கள் ஒன்றும் கிடையாது, நீங்கள் 2 நாள் டைம் கூட எடுத்துங்க, பரவாயில்ல. 2 நாள் படிக்கலாம், ஒன்றும் பரவாயில்ல. நீங்கள் யோசிச்சு இத்தனை நாள் வேஸ்ட்டாக போனதுக்கு 2 நாள் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு எடுத்துக்கங்க. ஜூலை ஆகஸ்ட் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். இந்த குரூப் 2 ப்ரிலிமினரி நீங்கள் பாஸ் பண்ணலாம். இந்த 2 ஸ்கெடியூல் முடிஞ்சில்ல, அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். நான் சொல்கிற ஒரு பிளானை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. இது ஆல்ரெடி நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோங்க. நீங்கள் அதை பார்த்து ஃப்ளோவில் வந்துக்கிட்டே இருங்க. இது எதுக்காக சொல்லலாம், சார் இனிமேல் தான் நான் படிக்கவே போகிறேன், இனிமேல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணவே போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு. நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்கெடியூல் முடிஞ்சு 2வது ஸ்கெடியூல் வந்துட்டுருக்கீங்கன்னா நீங்கள் அப்படியே ஃப்ளோவில் வந்துகிட்டே இருங்க. நான் இனிமேல் தான் சார் டச் பண்ணவே போகிறேன், எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரில, நான் குரூப் 4 படிச்சுட்டு தான் இருந்தேன், நான் வந்து ஒரு புது ஸ்டூடெண்ட்டு, நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்குதுன்னு எனக்கு தெரில சார் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு தீர்வு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ணுற எல்லாருமே குரூப் எலிஜிபிள் இருக்க எல்லாருமே ஓரளவு இந்த குரூப் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை. நீங்கள் போஸ்டிங் வாங்குங்க, வாங்காமல் போங்க. ஓகேங்களா? எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் போஸ்டிங் வாங்கினா அட்லீஸ்ட் வந்து நீங்கள் அந்த ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணால் தானே நமக்கு அது அந்த ஒரு விஷயமே நடக்கும். ஒரு மேஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி நடக்கும், அது நீங்கள் அட்டன் பண்ணால் தான் நடக்கும். ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் உட்காந்தா தான் அது நடக்கும். எதுவுமே பண்ணாமல் நம்ம வந்து மேஜிக் நடக்கவே நடக்காது லைஃப்பில். ஓகேங்களா? நீங்கள் ப்ரிலிமினரியில் பாஸ் பண்ணி என்கிட்ட சொல்ல கூட தேவையில்ல. நீங்கள் எங்கே வேணால் மெயின்ஸ் படிச்சுட்டு அப்படின்னு என்கிட்ட சொல்லணும் கூட அவசியம் கிடையாது. எனக்கு என்னென்னா நம்மகிட்ட வந்தாங்க, ப்ரிலிமினரி பாஸ் பண்ணாங்க, போதும். எனக்கு அந்த ஒரு இது போதும். நீங்கள் மெயின்ஸ் நீங்கள் ஒரு பெரிய அகாடமியில் படித்தாலும் சரி, இல்லை வேறு எங்கே படித்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. நம்மளை ஃபாலோ பண்ணுறோன்னா எப்படியா அந்த ப்ரிலிமினரியில் பாஸ் பண்ண வச்சிடணும். அதில் நான் உறுதியாக இருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இப்போ எழுதிட்டு வந்தாலே அந்த கட் ஆஃபுக்கு தேவையானது உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடுவீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் என்னென்னா ப்ராக்டிக்கலாக தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம கட் ஆஃப் இவ்வளோ தான், இப்போ இதில் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானால் இதில் நான் வாங்கிடுவேன் அப்படிங்கிறத விஷயத்தை நீங்கள் மைண்டுக்குள்ளே எடுத்துக்கவே மாட்டீங்க. ஓகே, அதை நான் தான் கொண்டு போய் ஆகணும். ஓகேங்களா? அதனால் இனிமேல் தான் படிக்கிறவங்களுக்கு நம்ம அப்படியே விட்டுற முடியாதுல்ல. அப்படியே நின்று யோசிச்சுட்டே இருக்கீங்க. அதாவது எப்படின்னா, ஒரு இடத்துல நிற்கிறீங்க, இந்த பக்கம் ஓட மாட்டீங்க, அந்த பக்கம் ஓட மாட்டீங்க, உட்காரவும் பண்ணுறீங்க, ஆனால் நின்றுட்டே இருக்கிறீங்க. ஏதோ ஒரு பக்கம் ஓடணும்னு தோணுது, ஆனால் எந்த பக்கம் ஓடுறது, எப்படி ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கீங்க. நாட்களும் போயிட்டே இருக்குது. இது வந்து நமக்கு வந்து பிரோஜனம் இல்லாமல் போய்டும், மன அழுத்தத்துக்கும் நமக்கு அதிகமாகிடும். அதனால் நாளைக்கு 11 மணிக்கு நான் லைவ் வரேன்.
உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி, சுலபமாக இருக்கிற மாதிரி நான் ஒரு ஐடியா நான் கொடுக்குறேன். எப்படி படிக்கலாம், ஏது படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறேன். அதன்படி நம்ம ஸ்டடி பிளானை கூட நீங்கள் வந்து நம்ம ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல், கொஸ்டின் பேப்பர் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிங்க. அதெல்லாம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், எப்படி நீங்கள் வந்து இனிஷியலாக எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், எல்லாமே உங்களுக்கு நான் ஐடியா கொடுக்குறேன். ஆல்ரெடி படிச்சுட்ருக்கோங்க, எப்பயும் போல் படிச்சுட்ருக்கணும்பா. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது யாருக்காகனா இனிமேல் தான் நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு தீர்வை நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? நாளைக்கு மார்னிங் 11 மணிக்கு அந்த லைவ் அட்டன் பண்ணுங்கள். லைவாக அட்டன் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்லைனில் அந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு நீ நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே தான், இல்லை சனிக்கிழமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் சண்டே ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே தான். ஆனால் நீங்கள் சண்டேக்குள்ளே ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும். உங்களுக்கு சண்டே தான் ஃபைனல் டே. அதுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணிங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலை, இல்லை முழு மனசாக நீங்கள் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலை அப்படின்னா இந்த குரூப் 2 மறந்துட்டு குரூப் 4க்கே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க. இல்லை நான் குரூப் 4க்கும் அப்படி தான் பண்ணுவேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தான் டெசிஷன் எடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஒருத்தர் வழிகாட்டுறாங்க, ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் ஒன்று காது கொடுத்து அவங்க சொல்கிறத கேட்கணும், இல்லை நீங்களே சுயமாக வந்து அதை சிந்தித்து நீங்களே செயல்படுத்தணும். ரெண்டுமே பண்ண முடியல நின்றுட்டுருக்கீங்கன்னா அது யாருக்குமே பிரோஜனம் இல்லாமல் போகும். நீங்கள் கஷ்டப்படுறத ஒரு பிரோஜனமே இல்லை. அட்லீஸ்ட் வீட்டில் பிள்ளைங்களையாச்சும் பார்த்துக்கிட்டு அவங்களுக்காவாச்சும் நீங்கள் வாழ்ந்துட்டு போயிடணும். நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுல பிரோஜனமே கிடையாது. நான் சொல்கிறது போதுங்களா? நான் சொல்கிறதன்னு கேளுங்க. ரிலாக்ஸாக படிக்கலாம். நாளைக்கு நான் உங்களுக்கு 11 மணிக்கு நீங்கள் அந்த வீடியோ பதிவு பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும், ஒரு ஹோப் கிடைக்கும். அந்த ஹோப்போடவே பயணிச்சிடணும் அந்த 2 மாதம். அந்த 2 மாதத்தில் வேறு எதை பற்றி யோசிக்காமல் நான் சொல்கிற விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான கமிட்மெண்ட்டுக்குள்ளே, உங்களுக்கு கிடைக்கிற டைமுக்குள்ளே நான் சொல்கிறத பண்ணுங்கள், போதுமானது. சார் நான் உறுதியாக பண்ணுறேன் சார், நாளைக்கு லைவ் நான் அட்டன் பண்ணுறேன், நான் உறுதியாக நீங்கள் சொல்கிறத நான் ஃபாலோ பண்ணுறேன் சார் அடுத்த 2 மாதம் அப்படிங்கிறவங்க மட்டும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னங்க எல்லாமே இப்போ நம்ம ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணுறவங்களும் தமிழ் 6th to 12th படிக்க போகிறாங்க, ஓல்டு புக்கு படிக்க போகிறாங்க, நீங்களும் படிக்க தான் போகிறீங்க. அவங்களும் எல்லா லெசன் படிக்க போகிறாங்க, நீங்களும் எல்லா லெசன் படிக்க போகிறீங்க. என்னென்னா நீங்கள் அது படிக்காமல் விட்டு ஒரு 3 ஸ்கெடியூல் வந்துருச்சு, நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரியல. அதுக்கான உங்களுக்கு ஒரு ஐடியா நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அவங்க ஒரு பாத்தில் போயிட்டுருக்காங்க, உங்களுக்கு ஒரு ஈஸியான இன்னொரு பாத்து நான் சொல்கிறேன். அந்த பாத்தில் எல்லாருமே போய் ரீச் பண்ணக்கூடிய இடங்கிறது ஒன்று தான். நம்ம குரூப்பில் கொடுக்குற மெட்டீரியல், கொஷின்ஸு, ஒன்லைனர் இதெல்லாம் நீங்கள் அந்தந்த இடத்துல வரும்போது யூஸ் பண்ணிங்க, அவ்வளோதான். எங்கெங்கே எது தேவையோ யூட்டிலைஸ் பண்ணிங்க. கிளியரா? ஓகே தானே? நாளைக்கு அந்த 11 மணிக்கு லைவ் பாருங்கள். ஏற்புடையதாக இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணிங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் ஒரு ஃபைனலாக உங்களுக்கு எந்த ஒரு தீர்வு நான் கொடுக்க முடியாதுப்பா. நான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு ஐடியா அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். அடுத்து படிச்சுட்டு இருக்கவங்களுக்கான ஒரு வீடியோ அது மட்டும் தான் போயிட்டுருக்கோம். அதை மைண்டில் வச்சுங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? உறுதியாக நான் நம்புகிறேன் சார், நான் உறுதியாக நான் கேட்குறேன் சார் அப்படிங்கிற மட்டும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.